ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமியார் கிச்சன். இன்றைக்கி எங்கள் மாமியார் செய்ய போகிற ஐட்டமோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்துட்ருக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு. ஆனால் நிச்சயமாக அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது மசாலாஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஒரு சீக்ரெட் ஐட்டமும் காமிச்சிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்க ஏலக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்புத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது ஆனால் பிடிச்சி போயிடக்கூடாது, அந்தளவுக்கு பார்த்து வதக்கணும். அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கணும், கொத்தமல்லி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் அடுப்பில் பிடிச்சிடக்கூடாது, அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். எலுமிச்சை பழமும் போட்டுக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி அதை அது சாஃப்டன் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு எல்லா மசாலாஸும் மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டுட்டு அந்த சிக்கனையும் நல்லா கலந்து விடணும். இது அப்படியே சுத்தமாக மிக்ஸ் ஆகிடணும் அதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் போடுறது சேமியா. புரிஞ்சுதா இந்த ட்விஸ்ட்டு? இப்போ இந்த சேமியாவில் தண்ணி ஜாஸ்தியாக ஆகிடாமல் நம்ம கிளறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஹாட் பேக்கில் போட்டு சூடாக சர்வ் பண்ண சூப்பராக வேறு லெவல் பிரியாணி மாதிரி இருக்கும். இது சேமியா பிரியாணி. நாம் சாப்பிட்ற யூஷுவல் பிரியாணிலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இது ஏர்லி மார்னிங்கில் நம்ம சாப்பிட்லாம், ஈஸியாகவும் இருக்கும், டைஜஷனும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெடியாக செய்கிறதுக்கு